அன்பை பத்தி நாம நிறைய பேசியிருக்கோம். ஆனா அந்த அன்பை நம்ம வாழ்க்கையில நிலைக்க வைக்கிற ஒரு ரகசியம் இருக்கு. அதுதான் மன்னிப்பு. ஒருத்தரை நேசிக்கிறத விட அவங்க செஞ்ச தப்ப மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பைபிள் சொல்லுது, அன்பு தீங்கை நினையாது. மன்னிக்கலன்னா நம்ம அன்பு உண்மையாவே மாறாதா? இத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து அன்பின் சிகரம்னு நமக்கு தெரியும். ஆனா அவரோட அன்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மன்னிப்பு இருந்துச்சு. பேதுரு இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டார். இயேசுவின் பதில், 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 தரம் என்பது வெறும் கணக்கல்ல. நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கணக்கு பார்க்காமல் மன்னிக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். அன்பற்ற முறையில் நடப்பவர்கள், நீங்கள் அன்பின் அர்த்தத்தை அறியாதவர்கள், நீங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த விஷயத்தை இழந்தவர்கள். அன்பில் கணக்கு பார்ப்பது கிடையாது, அது கணக்கில்லாமல் கொடுப்பது. நம்மள பலர் நினைக்கிறோம், அவங்க எனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களை எப்படி நான் மன்னிக்கிறது என்று. மன்னிப்பு என்பது அவர்களை சரி என்று ஏற்றுக்கொள்வதல்ல, மாறாக உங்களை நீங்கள் அந்த பாரத்திலிருந்து விடுவித்துக் கொள்வது. ஒரு கசப்பான உணர்வை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை உங்களால முழுமையா நேசிக்க முடியாது. சாக்கடை தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு ஒரு பூவை உங்களால நுகர முடியாது. அந்த சாக்கடைய கொட்டினாதான் அன்புங்கிற நறுமணம் உங்க மனசுல வீசும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சிலுவை. இயேசு தன்னை துன்புறுத்தினவர்களை பார்த்து சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒருத்தர் தப்புன்னு தெரிஞ்சு செய்யும் போதே இயேசு மன்னிச்சார்னா நாம ஏன் நம்முடைய அன்புக்குரியவர்களை மன்னிக்க கூடாது? கணவன் மனைவி உறவோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் ஒத்து, அங்க மன்னிப்பு இல்லைன்னா அங்க அன்பு வெறும் வார்த்தையா மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். யாரையாவது மன்னிக்க முடியாம உங்க மனசுல வச்சிருக்கீங்களா? அந்த பாரத்தை இன்னைக்கு இறக்கி வைங்க. கடவுள் என்ன மன்னிச்சது போல நானும் உன்னை மன்னிக்கிறேன்னு மனசார சொல்லுங்க. அப்போதான் உங்க அன்பு முழுமையடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபெய்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இத பகிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒருவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு உன்னதமான செயல். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு கொடுக்கும் மிக உயர்ந்த பரிசு அன்பு மட்டுமே. உண்மையான அன்பு காயங்களை ஏற்படுத்துவதில்லை, மாறாக அது மற்றவர்களின் காயங்களை ஆற்றும் மருந்தாக இருக்கிறது. எங்கே மன்னிப்பு அதிகமாக இருக்கிறதோ அங்கேதான் அன்பு மிகவும் ஆழமாக வேரூன்றி இருக்கும். உலகமே உங்களை வெறுத்தாலும் உங்களை நேசிக்க ஒரு இதயம் இருந்தால் போதும், அதுவே வாழ்வதற்கான நம்பிக்கை. அன்பு என்பது அடுத்தவர்களின் பலவீனங்களை கண்டு ஏளனம் செய்யாமல் அவற்றை தாங்கி பிடிக்கும் பலமாகும். கடினமான சொற்களை விட மென்மையான அன்பு ஒருவரின் இதயத்தை எளிதில் வென்றுவிடும். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் ஒருபோதும் மாறாமல் நிலைத்திருப்பதுதான் உண்மையான அன்பு. நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் மிகச்சிறந்த உதவி அவர்கள் மீது நீங்கள் காட்டும் தூய்மையான அன்பு. சுருக்கமாகச் சொன்னால், கடவுள் கொடுத்த உயிரின் அடையாளம் அன்பு. அன்பு இல்லாத வாழ்க்கை நறுமணமில்லாத மலரை போன்றது. தமிழ் ஃபெய்த் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.